பேட்ரியாட்ஸ் ஃபாஸ்டா வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி. ஃபாஸ்டா ஃபீல்ஸ் அனுப்பி பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் பேட்டிங் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வீரன்ஸ். திருவள்ளுவர் வீரன்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு the batsmen are Navin Raina and Aravindan Ravichandran. ரவிச்சந்திரன் தானே? கரெக்டா தான் சொல்றேன்பா. அவங்கதான். பாருங்க, ரெண்டு டீமோட 12th மேனும் கம்பல்சரியா இங்க வந்தாகணும். ஃபாஸ்டா வந்துருங்க. 12th மேன் ஃப்ரம் டுடி பேட்ரியாட்ஸ் அண்ட் திருவள்ளூர் வீரன்ஸ். அவ்வளவுதான். திருவள்ளூர் வீரன்ஸ் டான் சொன்ன உடனே கிளம்பிட்டார் பரமாலு. இந்த பக்கம் டுடி பேட்ரியாட்ஸ் 12th மேன் கம் சூன். வாங்க, கை தூக்குறோம் பார்த்து யாராவது ஒருத்தர் வாங்க இங்க ஃபாஸ்டா. அப்போ வெற்றி வெற்றி வெற்றின்னு அண்ணா வந்து ரைமிங்கா அவ்வளவு நேரம் சொன்னாப்புல. மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க மிஸ்டர் வெற்றி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். கைஸ் வந்து 2 பால் தான் தருவாங்கப்பா, சரிங்களா? மேட்சுக்கு 2 பால் ப்ரொவைட் பண்றாங்க, அதுதான். அதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் செட். bowling யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பார்த்திபன். ஆன் ஸ்ட்ரைக் நவீன் ரெய்னா. கைஸ் ஃபாஸ்டா கிரவுண்ட் விட்டு வெளியே வந்துருங்க. மிஸ்டர் சென்னை சூப்பர் கில்லிஸ். அவ்வளவுதான். கம் ஆன், வெரி வெரி ஒபீடியன்ட் ஸ்டூடண்ட்ஸ் நீங்களா. bowling பார்த்திபன். விஜய் ஃபாஸ்டா உள்ள வந்தீங்க, டக்கு நிக்க வைங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கம் ஆன், வாங்க 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 வாங்க. ஆன் செட் கோ ப்ளே அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்பையர். கம் ஆன், ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரம் பார்த்திபன். டாட் பால் ஃப்ரம் பார்த்திபன். அகலப்பந்து. அகலப்பந்து அகலப்பந்துன்னா அகலப்பந்து தான். answer decision is final. In case உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா என்னப்பா வேணும் உனக்கு? ஷஃபிள் வைடு இருக்கு. ஷஃபிள்னா செகண்ட் லைன் வைடு. அப்படியே வைடு நீ அம்பையர் தான் கேட்கணும். அம்பையர் கேளுங்க. அவர் ஏன் ஒயிட் கார்டு கொடுத்தாருன்றது கேளுங்க, அதுக்கப்புறமா பேசுங்க. புரியல? ஒரு நிமிஷம். ஆர்கனைசர்ஸ் பிரகாஷ் அவர்களே, wish you all happy 79th Independence Day to all my brothers and sisters.
இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கைஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா டிசைட் பண்ணி உங்களுக்கு டிசிஷன் சொல்லிட்டு வந்துருங்க. நீங்க இதுதான் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அம்பேஸ் பார்த்துக்க போறாங்க. All set? What's the decision? Legal ball? Legal ball. Okay, thank you so much. Legal ball, correct ball. அவ்வளவுதான். What a shot from Navin Raina. It's a boundary. Welcome boundary. பா சும்மா சொல்லக்கூடாது. 4 பக்கமா ஆடுவாப்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. 360 play out. நல்ல ஷாட் ஃப்ரம் நவீன். 2 டாட் ஆனாலும் அடுத்த பால் பவுண்டரி. அதான் பவர் பிளே. இட்ஸ் a பவர் பிளே ஓவர். ஃபீல்டரா அங்க பால் போனா அந்த ஒரு ஃபீல்டர் வச்சாங்கப்பா. டு பேட்ரியாட்ஸ். இட்ஸ் a டாட் பால். நல்லா திங்க் பண்ணி போடுறாருப்பா. ஒரு மாதிரி ஒரு பவுண்டரி தான் கொடுத்தாரு. 4 பால் 4 ரன் நினைக்கிறேன். அவுட் போல்ட் என்ற முறையில் தனது விக்கெட்டை வெளியிடார் நவீன். ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பார்த்திபன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அடுத்த மட்டையாளர் யாரு 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 யாருன்னா பண்ண யாரு சதீஷ் is making his way to the pitch. Satish is on strike. Last ball நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். உங்களுக்கு தான் லாஸ்ட் பால். அவ்வளவுதான்ப்பா. 6 ஃபர்ஸ்ட் பாலே 6 தான். ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருக்காரு. ஓவர் மேன். ஓவரா ஸ்கோர் 10 ஓவர் தான். ஓவர் அது எண்ட் ஆஃப் 1 ஓவர் 10 ரன்ஸ் ஃபார் தி லாஸ் ஆஃப் 1 விக்கெட். ஒரு 4 ஒரு 6 அவ்வளவுதான். ஈஸியா இருக்குப்பா கவுண்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி ஆடுங்க. ஸ்டேட்ல எல்லாம் ஸ்ட்ராங்ப்பா நம்மாலே. அங்க ஒரு ஹைட்டான ஃபீல்டரை வச்சும் அவரை தாண்டி போயிருக்கு. டுட்டி பேட்ரியட்ஸ் ரொம்ப கிளவரா மூவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் போலர் மிஸ்டர் முருகன் உள்ள இருக்காரு. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அவரோட ஸ்பெல்ல. முக்கியமான பேட்ஸ்மேனுக்காக வெயிட் பண்றாரு நினைக்கிறேன். அண்ணன் கிட்ட பால குடுத்துட்டு 2 ஓவர் கம்முன்னு ஃபீல்ட் நிக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு கான்பிடென்டான போலர் அவர். இல்ல போலர் நேம் ப்ளீஸ். போலர் கோகுல். டேய் திரும்பி மூஞ்ச காட்டுறா. யாரோன்னு பாத்துரு. கோகுல் நம்ம பையனா கூகுள். So white ball. Thank you so much. Tutti Patriot 12th man வரீங்களா இல்லையா? விஜய் உங்களோட 12th man நீங்க வர சொல்லுங்க. இல்ல மேல அதே மேட்ச் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஸ்கோர் பண்ணனும்னா உங்களோட 12th man நீங்க வந்தே ஆகணும்.
அவ்வளவுதான்ப்பா, என்னோட வேலையை நான் கரெக்டா பண்றேன் அப்படின்னு அரவிந்தன் ஸ்டார்ட் பண்ணிருக்காப்புல. அவருக்கு ஒரு ப்ரமோஷன், இட்ஸ் பிக் ப்ரமோஷன். அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் தான் போடுவாரு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்திருக்காரு, அது ஓப்பனிங்கா வந்திருக்காரு. ரெண்டு டீம் கிட்ட இருந்து டாக்டிக்கல் மூவ்ஸ் எல்லாம் நிறைய பாக்குறோம். அதுல ஸ்ட்ராட்டஜில ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இவங்கலாம். பைஸா பைஸ், தேங்க்யூ சோ மச். சரியான பால்பா, லெக் பாய், தேங்க்யூ, நன்றி நடுவரே. இதான் நம்மள அகைன்ஸ்ட் வின்லயே நான் அடிக்கிறேன் அப்படின்னு ஆச்சு காட்டுறா. 2 ரன், 2 runs for சதீஷ். ஸ்விங் அண்ட் மிஸ் பண்ணிட்டாருப்பா. கன்ஃபார்ம் 6 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டாரு. கோகுல் சூப்பர் ஓவர் போட்டு இருக்காருப்பா. பவர் பிளே ஓவர், அது பவுண்டரி இன்னும் கன்சிடர் பண்ணல. இப்படி சொன்னா ஏதாவது நடக்கும் ஆக்சுவலா, எப்பயுமே பார்ப்போம். ஒன்னும் நடக்கல, டாட் பால். ஓவர் at the end of 2 overs. Score na 16. ஏய் இதடா கால் பண்ண கணேஷ் பேசுறடா. கீபாய் தானே? ஏய் இவன் கீபாய் இல்லடா, ராங் நம்பர்டா. போட்டு இருக்கு ராங் நம்பர். சிறந்த தடுப்பாட்டம், 1 ரன். திரும்ப செகண்ட் நம்பர் பார்த்திபன். அது கோட்டாவை முடிக்கவே வேண்டாருப்பா அடுத்த ஓவர்லயே. பைஸ், நன்றி நடுவரே. விக்கெட். ஸ்ட்ரெயிட்ல நல்ல ஷாட் தான் போயிடுச்சுன்னு பார்த்தா விக்கெட் பா. தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் சதீஷ் அவர்கள். அடுத்த மட்டையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதியா, ஆதி. பார்த்திபன் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் ஆயிட்டு இருக்காருப்பா. 2 ஓவர் ஓப்பனிங் பேட்டிங். is doing his work very well. Adi on strike.
ஆ ஃபர்ஸ்ட் பால் அந்த பால் அவர் எடுக்கிறாப்ப நம்ம பையன் கோல்டன் டக் பார்த்திபன் பேக் டு பேக் விக்கெட்ஸ். அடுத்த பால் விக்கெட் எடுக்கிறார், 2 விக்கெட் கணக்கு காத்திருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வேண்டாம் மாமே, ப்ரமோஷன் கொடு ப்ரமோஷன் கொடுன்னு கேட்டு இருப்பான். கொடுத்துட்டாங்க பல ப்ரமோஷன். நாகராஜ், one of the finest bowler in our area. ஜாக்கப் ரெண்டு பேர் வச்சிருக்காரு, ஜாக்கப் நாகராஜ். இவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். அங்க பாத்தீங்களா ஸ்டான்ஸ? நல்ல ஷாட், பவுண்டரியா? ஃபர்ஸ்ட் பாலே 4 பா. டீமுக்கு தேவையான ரன்கள், ரொம்ப 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 முக்கியமான ரன்ஸ் இதெல்லாம். 4 ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே 4 வச்சிருக்காரு. ஓவரா? ஓவர். ஸ்கோர் 3 ஓவர் தானே. At the end of 3 overs, 22 runs. எத்தனை விக்கெட்? For the loss of 3 wickets. அண்ணனை இன்னும் களத்துல இறக்கல, முக்கியமா பதுக்கி வச்சிருக்காங்க மிஸ்டர் முருகன். அண்ணன் மொத்தத்துக்கு இறக்க போறாப்புல. ஒரு நல்ல பேட்டர் பார்ப்போம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. நம்ம செகண்ட் ஆஃப், அதாவது இந்த இன்னிங்ஸோட செகண்ட் ஆஃப்லயே ஒரு நல்ல பேட்டில் இருக்கு. நமக்கு ஒரு ட்ரீட் இருக்கு பாக்குறதுக்கும். கோகுல் ஃபார் செகண்ட் ஓவர். சதீஷ் இன்னும் இருக்காருப்பா. ஐயோ நம்ம வாய் எப்படி இருக்குது. சதீஷ் அந்த விக்கெட் எடுக்கிறார். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், ஆரோ மாதிரி வந்துச்சு. அண்ணன் பாஞ்சி பிடிச்சிட்டாரு. ரமேஷ் அவர்கள் நல்ல கேட்ச். வெல் பால் கோகுல். பையன் வரான் போடுறான், விக்கெட் எடுக்கிறான் போறான், அவ்வளவுதான். ஐ திங்க் போன ஓவரோட பவுண்டரி கன்சிட் பண்ணல நினைக்கிறேன். வந்துட்டால நம்ம ப்ராடக்ட் ரமேஷ், ஐகான் ஆஃப் வீரன்ஸ். அட்ரஸ் பாருங்க கொஞ்சம், அந்த ஜெனரல் ரீப்ளே வாட்ஸ்அப் பாருங்க. அதுவும் அப்புறம் ஜெனரல் ரீப்ளேல நல்ல ஷாட், பட் ஒரு ரன் தான். மாமு ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால்லே 4 வச்சிருக்காரு. அடுத்த பால் 6 அடிப்பாரா பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். விக்கெட் ஃபுல்லா அக்ராஸ் வந்தாப்பா. நல்ல ஷாட் தான், பட் ஆனா கரெக்டான இடத்துல பால போட்டிருக்கான் கோகுல். விக்கெட் டேக்கர் விக்கெட் டேக்கர் கோகுல். அடுத்த மட்டையாளர் இன்னும் பதுங்கிட்டு இருக்காரு. நம்மால 4 ஓவர் முடிஞ்சாதானே நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா டீம் போட்டீங்க? திருவள்ளுவர் வீரன்ஸ் அணியின் தலைவர் இன்னும் களம் காணவில்லை. இப்போது களம் இறங்கும் மட்டையாளர் பாபு. பாபு பாபு பாபு. It's a quiet over, but it's a good over for the bowling team. கோகுல் அவரோட ஸ்பெல்ல ரொம்ப கான்பிடென்ட்டா பெர்ஃபெக்ட்டா முடிக்க போறாருன்னு நினைக்கிறேன்.
ஒரே பால் தான், லாஸ்ட் பால் ஆஃப் ஸ்பெல். அவுட்டா, ரன் அவுட்டா? வாவ், நல்ல நல்ல ஃபீலிங், நல்ல முயற்சி. லேட் பாய். ஓவரா? ஓவரடா. லாஸ்ட் பால், லாஸ்ட் பால், ஒன் மோர் டு கோ. அகலப்பந்து. ஒரு பால் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அபிஷியலா இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் பால். தண்ணிலாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிடுங்க ரெண்டு டீமும். கிரேட் டெலிவரி, சூப்பரா போட்டான்பா. ஒரு பாலியா? ஓவரா? ஓவர். At the end of 4 overs, score 26. குவைட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஆஃப் பார்ப்போம். இட்ஸ் டைம் ஃபார் பிரேக். ஃபாஸ்டா வாங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னும் 4 ஓவர் தான், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிக்கோங்க. குயிக்கா 2 மினிட்ஸ் முடிஞ்சோன்னா நீங்களா வெளில போடுங்க. முன்னதாக இந்த போட்டி சிறப்பாக துவக்கி வைத்த உயர் திரு எஸ் சங்கீதா பாரதிராஜன், சென்ட் தாமஸ் மவுண்ட் யூனியன் ஆஃப் சேர்மன் அவர்களுக்கும், இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் PKCC பிரசன்ஸ் NKPL குழுவினருக்கும் மற்றும் இந்த போட்டிக்கு பேர் உதவியை வழங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் KNPL குழுவினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்து தொடர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான போட்டி, இண்டிபெண்டன்ஸ் டே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் குறிப்பாக பிரகாஷ், சரவணன் மற்றும் சங்கர் அவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாக, ரசிகர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் மேட்ச், ஆஃப் திஸ் இன்னிங்ஸ் சொல்லலாம். இந்த 4 ஓவர் தான் மேட்சஸ் ஓவர். அஜித் லொட்ட ஸ்ட்ரைட்டா சாரோ அப்படின்னு சொல்லுவாங்க நடிகர். ஸ்ட்ரைட்டா சாரோ மாதிரி ஸ்ட்ரைட்டா நம்ம போறான், ஒருத்தன் சிச்சினே போறான். போன டோர்னமெண்ட்ல எங்க மொத்த பேரு உட்கார வச்ச அர்த்தம். இப்ப நான் 6 ஆச்சுருக்கேன். வா, இன்னும் 3 மேட்ச் இருக்கு உனக்கு பெண்டிங், பாத்துக்கிறேன். It's a good try from Ramesh. ஸ்ட்ரைட்ல ஒரு 6, அப்புறம் ஒரு சிங்கிள். மேட்ச் எப்படி எந்த போக்க நோக்கி போகணுமோ அது நோக்கி கரெக்டா போகுது. ஒரு குவைட் ஃபர்ஸ்ட் ஹாஃப், அடுத்த 4 ஓவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 6 followed by a single. பாபு on strike. ஒரு ரன். பைஸ் என்ற முறையில் ஒரு ரன். நன்றி நன்றி நடுவரே. பைஸ் என்ற முறையில் ஒரு ரன். ரமேஷ் இஸ் பேக் ஆன் ஸ்ட்ரைக். It's a good delivery from Ajit.
ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல. ஒரு மாதிரி கிரன்ச் பண்ணிட்டார் பேட்ஸ்மேனை. பட் ஸ்டில் 2 more to go. அவுட்டா? அவுட். அப்பவே சொன்ன அது ஒரு பெரிய எண்ட் ஆக்சுவலா. அதை கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இட்ஸ் a குட் ஷாட் ஃப்ரம் ரமேஷ். ஒரு சிக்ஸ் அடிச்சாரு, தனது விக்கெட் வெளியேறுகிறார். அஜித் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு. அவருக்கே ஒரு சிக்ஸை கொடுத்துட்டு விக்கெட் விட்டுருக்காரு. எஸ், த மேன், த கேப்டன் ஆஃப் என்ன வீரன்றானுங்க திருவள்ளூர். த கேப்டன் ஆஃப் திருவள்ளுவர் வீரன்ஸ் ஆன் ஸ்ட்ரைக். கலை. மேட்ச் எந்த பக்கம் போக போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா அப்படின்றத டிசைட் பண்ண போற ஒரு சில தருணங்கள். I think we have hardly 18 plus 1, 19 balls to go இந்த இன்னிங்ஸ்ல. போல்ட். ஃபர்ஸ்ட் பாலே போல்டுப்பா. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு பால். இட்ஸ் a cracking one from அஜித். miracle delivery. 34-7 At the end of 5 overs, 34 runs for the end. For the loss of 7 wickets. வீரன்ஸ் ஒரு மாதிரி மேட்ச் கொஞ்சம் லேகா போயிட்டு இருக்கு. ஸ்டில் யூ ஹேவ் டைம். கம் ஆன் கைஸ். அண்ணா வந்துட்டாரு. இதுக்கப்புறம் டைம் எல்லாம் இல்ல. அதான் அண்ணனை எதுக்கு பதுக்குனாங்களோ அண்ணனுக்கு உண்டான அதான் இந்த யானைக்கு நோ சொல்லுவாங்க பாருங்க. யானைக்கு தீனி போடுற கதையா வச்சிருந்தாங்க. கட்சியில அண்ணனுக்கான ஒரு தீனியை போட முடியல. அண்ணன் இப்ப ஈஸியா போட்டு போறாரு ஜாலியா. ஒரு கேப்டனுக்கு உண்டான போலர் ஆக்சுவலா அண்ணெல்லாம். நாம தான் ஒரு கேப்டனா இருந்தா அந்த ஓவர் 2 ஓவர் பிரச்சனை இல்லடா அப்படின்னு டிசைட் பண்ற மாதிரி அண்ணன் கிட்ட பால் கொடுத்துட்டு ஒரு 12 பால் நம்ம ஜாலியா நிக்கலாம். அந்த மாதிரி ஒரு போலர். அதுவும் வித்த விண்டு போட போறாரு. பால் தெச்சிட்டு போகுது. பாபு டாட் பால். இதெல்லாம் ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. நடக்கிறது தான் எப்போ ரெகுலரா. அண்ணா டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. லெட்ஸ் see பாபு மேட்ச் வைஸ் பண்றாரா? மேட்சில் ஐபிஎல் ஃபார்மேட் சொன்னா உயிர் இருக்கா? நல்ல பால், நல்ல ஷாட்டுக்கான ஒரு முயற்சி தான். கஷ்டம் கன்வெர்ட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. மச் எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர். அதுவும் லெஃப்ட் ஹேண்டட் வேற. இட்ஸ் ஹார்ட் டு பிக். யாரா பேட்ஸ்மேன்? அரவிந்த் ஆன் ஸ்ட்ரைக். பாய் நடிகாடுறே. ஆக்சுவலா டாட் பால் ஆயிருக்கணும் அண்ணன் கிட்ட இருந்து. அத ஒரு பைஸ் ஆயிடுச்சு. ஒரு ரன், ஒரு சின்ன தடுமாற்றம். பைஸ் தான் நார்மல். ஏதாவது ஒன்று போட்டு விடு, எதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாட் பால். அண்ணன் நூலை பிடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்கப்பா.
பிடிக்க வேண்டிய கேட்ச் தான் மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ணனோட பேர்ல ஒரு விக்கெட்டை போட்டுக்கலாம். இன்னும் அவரோட விக்கெட் கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணல. லெட்ஸ் see பாபு ஒரு ஷாட்டை கன்வெர்ட் பண்றாரா பார்க்கலாம். ஓ ஓவர் தானே, ஓவர். 6 ஓவர் ஆயிடும். 38. at the end of 6 overs 38 runs. ரெண்டே ரன் தான் நினைக்கிறேன் அண்ணன் கிட்ட இருந்து, அவ்வளவுதான். மேக்ஸிமம் அண்ணா ஒரு 10-12 ரன் கொடுத்தாலே பெரிய விஷயம். நான் 2 ரன்ல போட்டு போயிருக்காரு. இன்னும் ஒரு ஓவர் வேலை வச்சிருக்காரு கையில. அஜித் the magical man, the magician அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமான மேஜிக்கை பண்ணிருக்கான் அந்த மேட்ச்ல அவன். ஸ்கோர் 38 பா. Arvind on strike. Ajit versus Arvind. Not out. No ball, no ball, it's a no ball. ஒரு டீசென்ட் ஸ்கோரை போர்ட்ல போட முடியுதான்னு பார்ப்போம். வீரன்ஸ் விக்கெட். நல்ல ஷாட் தான். விண்டு அகைன்ஸ்ட் விண்ட் அடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. விக்கெட் எடுத்து வெளியிடார் அரவிந்த். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் என்னடா என்ன தேஜஸ் தேஜஸ் ஆன் ஸ்ட்ரைக். விஜய் அண்ணனுக்கு ஒன்னு எடுத்து கொடு. இல்ல கணேஷ் சாப்பிடுறேன். ரெண்டு பேருமே சாப்பிடுங்க. கமெண்ட் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறேன். ஒரு ரன் ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள். என்ன பேசுறீங்க நீ சொல்லுங்க. என்னங்க வச்சிருக்கீங்க நீங்க அங்க உட்காருங்க. அஜித் டு பாபு. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து 2 அணி வீரர்களும் வெற்றிக்கனியை ருசிக்க சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக முதல் போட்டியில் சேப்பாக் கில்லிஸ் வெற்றிக்கனியை ருசித்துள்ளார்கள். ஓவரா சாரி விக்கெட்ஸ் 8 விக்கெட்ஸ். லாஸ்ட் 3 more. முன்னதாக வெற்றி பெற்ற சேப்பாக் கில்லிஸ் அணியினருக்கு பிகேசிசி பிரசன்ஸ் என்கேபிஎல் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்து அஜித் டு பாபு. கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட இது ஒர்க் ஆகுது, லைவ் ஒர்க் ஆகுது. இது இவனோடது நவீன் சிறப்பான பந்து வச்சு சிறப்பான கட்டுப்பாட்டம், சிறப்பான இறையான ஒரு சிறப்பான ஒரு ஷாட். எஸ், இத்துடன் 9வது விக்கெட்டையும் இழக்கிறார்கள். திருவள்ளுவர் தீரன்ஸ் பாபுவை அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார். நியூ பேட்டர் பாலாஜி. இந்த இந்திய திருநாட்டின்
சுதந்திர தின விழாவில் சிறப்பான ஒரு கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பிகேசிசி பிரசிடென்ட்ஸ் என்கேபிஎல் சிறப்பான ஒரு ஷாட் கேட்ச் வாய்ப்பு நழுவிடப்பட்டுள்ளது. டிராப் 2 ரன்னு பிடிச்சிருந்தா ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. such a beautiful delivery from Ajit. இந்த டீம் பேரு இன்னொரு டீம் பேரு அது ஓகே. 2T Patriots. இத்துடன் 7 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 46 ஆஃப்டர் 7 overs 46 for 9. கடைசி மற்றும் இறுதி ஓவரை வீச வந்துள்ளார் முருகன். எதிர்கொள்பவர் தேஜஸ். என்னாச்சு? பால் ரைட்டா? நோ பால். ஃப்ரீடா? ஃப்ரீடாப்பா? ஓகே ஓகே. நாட் ஓவர் ஸ்டெப்பிங். ஓவர் ஸ்டெப்பிங் கிடையாது, ஃப்ரீ கிடையாது. நோ பால். சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒரு ஒன்று. போன மேட்ச் மெகா ஸ்கோர் நியர்பை 100 மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 100 கிட்ட அடிச்சாங்க. இந்த மேட்ச் பிலோ 50 இருக்காங்க. பார்ப்போம். மீண்டும் சிறப்பான கேட்ச். எஸ், ஆல் அவுட் ஐ திங்க். எஸ். இத்துடன் அனைத்து விக்கெட்டுகளில் இருந்து 50 ரன்கள் கூட கடக்கவில்லை என்று நினைக்கின்றேன். இத்துடன் போட்டி இரண்டாவது போட்டி முடிவுக்கு வருகிறது. ஆல் அவுட் என்ற முறையில் 47 ரன்கள் அடித்துள்ளார்கள். 48 ரன்கள் அடித்தால் வெற்றி. 48-49 to win. 48 பந்துகளில் 49 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் விளையாட உள்ளார்கள் 2T Patriots. இதுவரை சிறப்பாக பந்து வீசிய 2T Patriots அணியினருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆட்டத்தின் முடிவு எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டாலும் மாறக்கூடியது, யூகிக்கவே முடியாது. இவர்கள் இதோட சிறப்பாக பந்து வீசினால் வெற்றிக்கு ருசிக்கலாம். இந்த போட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பிகேசிசி பிரசிடென்ட்ஸ் என்கேபிஎல் குழுவினருக்கும் இந்த போட்டியை பங்கு பெற்று விளையாடிக் கொண்டிருக்கும் கிரிக்கெட் வீரர்களுக்கும் இந்த போட்டியை ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இந்திய திருநாட்டின் பாரத திருநாட்டின் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த போட்டி நெக்ஸ்ட் மேட்சா இருக்கும் திருச்சி vs திருப்பூர். இப்போதைக்கு யார் மேட்ச்? அடுத்த மேட்ச் டீம் கேப்டன் கூப்பிடுறது கேட்கிறேன். டீம் பேர் திருச்சி vs திருப்பூர். அணித்தலைவர் எங்க இருந்தாலும் கமெண்ட்ரி வந்து டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருச்சி vs திருப்பூர் அணித்தலைவர்கள் வந்து டாஸ் போடுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முன்னதாக அனைவருக்கும் காலை உணவு ஏற்பாடு செய்த பிகேசிசி அணியினருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நீங்க பாக்குறீங்களா அம்பையர்? ப்ராப்பரா பாக்குறோம் சொல்லுங்க.
48 பந்துகளில் 49 ரன்கள் அடித்தால் வெற்றி. செகண்ட் மேட்ச். அடுத்த போட்டி திருச்சி வெர்சஸ் திருப்பூர். அணித்தலைவர்கள் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரி அருகே வந்து டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருச்சி வெர்சஸ் திருப்பூர் அணித்தலைவர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. திருப்பூர் திருச்சி அணித்தலைவர்கள். கோகுல ஜெர்சி யாருக்கு ஜெர்சி போட்டிருக்கீங்க தம்பி? ஜெர்சி கோகுல கோகுலையோ உங்ககிட்ட கொஞ்சம் டியூஷன் விடணும். இங்கோ யாரை கேட்டு அந்த டிஷர்ட் போட்டப்பா? யாரை கேட்டு போட்ட? திருச்சி வெர்சஸ் திருப்பூர் அணித்தலைவர்கள் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரி அருகே வந்து டாஸ் போடுமாறு கண்டினியூஸா சொல்லினே இருக்கோம். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. வயசு வாங்க அடுத்த டாஸ் போடணும். திருப்பூர் திருச்சி வந்து டாஸ் போடுங்க. லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் லேட் ஆகும், நமக்கும் லேட் ஆகும். ஆர்கனைசர் ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறது பார்த்துங்க. செகண்ட் மேட்ச் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் அரவிந்த் டு பெருமாள். ஓகே ஓகே ஓகே. சிறப்பான பந்து வச்சு சிறப்பான ஒரு ரன் சேகரிப்பு. மிஸ் ஃபீல்டிங் தேஜஸ். 47 பந்துகளில் 48 ரன்கள் எடுத்தால் வெற்றி. சிறப்பான பந்து வச்சு மீண்டும் ஒரு மிஸ் ஃபீல்டிங். சேக்கப். கணேஷ் நவீனோட போன் நீங்க வச்சிருக்கீங்களே? ஓகே ஓகே. ஆனா அங்க எடுத்துட்டு போகாம நவீன கேட்டுக்கோங்க, இங்கதான் வைக்கணும் சொல்லியிருந்தாரு. ஓகே. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. தொடர்ந்து அதிரடியாக ஆக்ரோஷமாகவும் அட்டகாசமான பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார் அரவிந்த் ஃப்ரம் ஷாட். கேட்ச் ஆகுமா? இல்லை, போகும்போது தெரிஞ்சிச்சு. பெரிய ஒரு ஷாட் அது. சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஆக்ரோஷமான ஒரு இமாலய சிக்ஸரை அடித்துள்ளார் பெருமாள். What a terrific hit, such a beautiful hit from Perumal from Ooty Patriots. இந்த போட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பிகேசிசி பிரசன்ஸ் NKPL குழுவினருக்கு கிரிக்கெட் பிரிவு சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. வாய் இது ஒரு அகல பந்து. எத்தனை பால் முடிஞ்சிருக்கு? Wide. No ball. Maniko, no ball. Just 2 more to go. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. ஓமனி இந்த சிறப்பான பந்து வச்சு எளிதான ஒன்று. ஐ திங்க் எஸ் போலாம். இவனு பிரகாஷ் அங்க இருக்க. டாஸ் போட்டுருவேன். குமரேஷ் கிட்ட போட்டுறேன். ஓவர். இத்துடன் முதல் ஓவர் முடிவடைந்துள்ள அணியின் எண்ணிக்கை 10 ரன்கள். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 10 runs for no loss. அடுத்த போட்டி திருச்சி வெர்சஸ் திருப்பூர் அணிகளுக்கிடையே டாஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
After first over, 10 for no loss. Second over, வீசவந்துள்ளார் சதீஷ். எதிர்கொள்பவர் பெருமாள். bowler name சதீஷ். சிறப்பான ஷாட் கேட்ச் ஆகும். எஸ், தான் வீசிய முதல் பந்திலேயே ஒரு சிறப்பான விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் சதீஷ். சற்று ஏமாற்றத்துடன் தரமாற்றத்துடன் வெளியேறுகிறார் பெருமாள் அவர்கள். பெருமாளை அடுத்து புதிதாக களம்காண வந்து கொண்டிருக்கிறார் சரவணன். இவரும் ஒரு சிறந்த மட்ட வீச்சாளர், நட்சத்திர வீரர், ஆட்டத்தின் போக்கையை மாற்றக்கூடியவர். டாஸ் போட்டாச்சா? சிறப்பான பந்து வீச்சு, எளிதான ஒன்று, சிறப்பான ஒரு தடுப்பாட்டம் சரவணன் from 2P Patriots. அடுத்து சதீஷ் திருவள்ளூர் வீரன்ஸ் சார்பாக பந்து வீச எதிர்ப்பவர் பார்த்தி. இது ஒரு சிறப்பான ஒரு ரன் சேகரிப்பு. எளிதான ஒன்று, இரண்டாகுமா? இல்லை, சேஃபா ஆடுறாங்க, ரொம்ப சேஃபா ஆடுறாங்க. ஏன்னா ஈஸி டார்கெட்டு. ஐ திங்க் 49 தான் அடிக்கணும் 48 பால்ஸ்ல. ரொம்ப சேஃபா ஆடுறாங்க, விக்கெட் கொடுக்கூடாது. சதீஷ் டு சரவணன். சிறப்பான ஒரு அற்புதமா, யாருமே அடிக்கல இந்த திசையில. ரொம்ப அருமையான ஒரு கவர் ஷாட், செம்ம சிக்ஸ் வரும். such a beautiful hit from சரவணன். எத்தனை பால்? 2 பால், 2 more to go. மிகவும் சிறப்பான ஒரு சென்சிபிள் பேட்டிங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஒரு 6, அடுத்து ஒரு சிங்கிள். சென்சிபிளா ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா 49 தான் அடிக்கணும், ஈஸி டார்கெட்டு. அதனால ரொம்ப சென்சிபிளா சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வெற்றிக்கு யோசிக்க 2P Patriots. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு ரன் சேகரிப்பு. கால் காப்பில் பட்டதால் லெக் பவுல்ஸ் என்ற முறையில் ஓவர். இத்துடன் 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை சொல்லுமா 20. ஆஃப்டர் செகண்ட் ஓவர் 20 for 1. அடுத்த போட்டி டாஸ் போட்டீங்களாப்பா? டாஸ் போட்டீங்க இல்லையா? அடுத்து நட்சத்திர பந்து வீச்சாளர், சிறந்த ஆல்ரவுண்டர் ஜேக்கப் என்கின்ற நாகராஜ் பந்து வீச எதிர்கொள்பவர் பார்த்திபன். சிறப்பான பந்து வீச்சு, ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. போட்டதும் தெரியல, போனதும் தெரியல, சர்ன்னு போச்சு. சிறப்பான பந்து வீச்சை தொடக்கியுள்ளார். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. குச்சி காப்பாளர் கலைவாணன் சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்துள்ளார்.
இந்த போட்டி இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவில் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடத்தி கொண்டிருக்கும் பிகேசிசி பிரசன்ஸ் என்கேபிஎல் குழுவிற்கு சிறப்பாக தடுப்ப கேட்ச் ஆகுமா? இல்லை. 1 2 ரன் அவுட் வாய்ப்புள்ளது இல்லை. சற்று தடுமாற்றம். எளிதான 2. பிகேசிசி பிரசன்ஸ் என்கேபிஎல் டோர்னமெண்ட்டிற்கு உங்களை வருக வருக என்று இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவில் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டும் சிறப்பாக கேட்ச் ஆகுமா? இல்லை. 6. பார்த்திபன் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பரிணாம வளர்ச்சி, நியூ டைமென்ஷன் ஆடிட்டு இருக்காரு. ஓப்பனிங் போலரு, பவர் பிளே போலரு, சிறந்த ஒரு மட்ட வீச்சாளர், சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஓகே ஓகே ஓகே. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு கோகுல். இது என்னது? அது என்னது சைஸ்? ஓவர். இத்துடன் 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 29. ஆஃப்டர் 3rd ஓவர் 29 for 1. இன்னும் 30 பந்துகளில் 20 ரன்கள் எடுத்தால் வெற்றி. நான்காவது ஓவர் மற்றும் தனது முதல் ஓவரை வீச வந்துள்ளார் தேஜஸ். எதிர்த்துள்ளவர் பார்த்தி. சிறப்பான பந்து வச்சு நோ பால். நன்றி. நோ பால். 1+1. தேஜஸ் 2, சரவணன். மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான பவுண்டரி, சிறப்பான ஒரு கிளீன் கேப். அதை பழிச்சு அந்த கேப் சும்மா லைட்டா தான் ஸ்லைஸ் பண்ண ஒரு பால அழகா போயிடுச்சு. சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு பவுண்டரி அடித்துள்ளார் சரவணன். இதற்கு முன்னதாக ஒரு சிறப்பான ஒரு 6 அடித்துள்ளார். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து, சிறப்பான ரன் அவுட் வாய்ப்புள்ளதா? இல்லை. சிறந்த முறை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அணி வீரர்கள். வெற்றிக்கணி ரிஷிக்கு தேஜஸ் 2, பார்த்திபன். சிறப்பான பந்து வச்சு ரன் அவுட் வாய்ப்புள்ளதா? அவுட். ரன் சிறந்த முறை பள்ளி செய்துள்ளார் பாலாஜி. மீண்டும் ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் ஊட்டி பேட்ரியாட்ஸ். சரவணை எடுத்து புதிதாக களவர வந்து கொண்டிருக்கிறார் மணி. அடுத்து ஓவரா? சரி, இம்பாக்டா? ஓகே ஓகே, இம்பாக்ட் பிளேயர். நன்றி. இந்த போட்டிக்கு நடுவராக டெம்பரரி தற்காலிகமான நடுவர்களாக கணேஷ் அண்ட் பிரகாஷ் அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.
villages to Parthiban. டாஸ் போட்டு வேண்டியதான், டைம் ஆகுதுண்ணே. யார் டாஸ் வின்னு? பேர் சொல்றா, அந்த பேர் சொல்றா, வேற பேர் சொல்லுங்க. திருச்சி. ஓகே ஓகே. திருச்சி திருச்சி கிராண்ட் சோலா டாஸில் வெற்றி பெற்றுள்ளார்கள். லாஸ்ட் ஒன் மோர் டு கோ. சிறப்பான பந்து வச்சு ரன்னுக்கு வாய்ப்பில் ஓவர். இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்தது. ஒன் மோர் டு கோ. சாரி ஒன் மோர் டு கோ. கரெக்டா சொல்லுப்பா, கேட்டாங்க. ஒன் மோர் பால் ப்ளீஸ். லாஸ்ட் பால் நீ தான் சொன்ன, நான் சொல்லிட்டேன். ஓகே. திருச்சி சோலாஸ் பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளார்கள். இதனை அடுத்து திருப்பூர் ஓவர். இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலை. அணி எண்ணிக்கை 36. பிரேக் வேணா எடுத்துக்கலாம். 4 ஓவர் முடிச்சு. கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிருங்க. இஃப் இட் இஸ் லீடர்னா இன்னும் 24 பந்துகளில் 13 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் 2T பேட்ரியாட்ஸ். ஓகே. அடுத்த போட்டி தயவுசெய்து யாராவது பேசணும்னா 2 டீமும் பேசிங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள வரும். 2 அணி வீரர்களின் கவனத்திற்கு தயவுசெய்து எதனா பேசணும்னா இப்பயே பேசிக்கோங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள வரணும். எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கலாம். ஏன்னா நேரமின்மை காரணம் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை ஆர்கனைசர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா மேட்சை சீக்கிரமா நடத்த முடிக்க முடியும். ஆகவே நேரமின்மை காரணம் 2 டீமும் தயவுசெய்து பேசணும்னா பேசிக்கோங்க. டைம் அவுட். இது செகண்ட் மேட்ச் தான். இன்னும் நிறைய மேட்ச் நடக்கணும். தயவுசெய்து இதனை கருத்தில் கொண்டு போட்டியை விரைவாக நடத்தி தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சி திருப்பூர் தயவுசெய்து பேசணும்னா பேசிக்கோங்க. எது வந்தாலும் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள வரணும். இன்னும் 13 ரன் தான் அடிக்கணும். சூப்பரா சாப்பாடு என்னைக்குமே எந்த காரணத்தும் குறையே சொல்லக்கூடாது. தெரியல திருச்சி திருப்பூர் 2 டீமுக்கும் நாங்கள் தொடர்ந்து சொல்லினே இருக்கோம். எதனா பேசுனா பேசி டக்குன்னு இந்த மேட்ச் முடிஞ்சோடனே உள்ள வரும். bowler name Ramesh, மன்னிக்கவும், ரமேஷ் டு மணி. சிறப்பான ஒரு பிக்கப் ஷாட். கேட்ச் ஆகுமா? இல்லை. 1 2 ரன்னர் வாய்ப்பு. பாபு சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்துள்ளார். இருப்பினும் வெளியான ஒரு 2. மீண்டும் ரமேஷ் டு மணி. சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஒரு இமாலய 6 எடுத்துள்ளார் மணி அவர்கள். இன்னும் 5 தான் அடிக்கணும். அதனால 2 டீமும் தயவுசெய்து மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள வந்துருங்க. டைம் இல்ல. எதனா பேசுனா பேசுவாங்க. இன்னும் 5 தான் அடிக்கணும். 2 டீம் யாரு போலிங் போறாங்க டக்குன்னு உள்ள வந்துருங்க. உள்ள வந்து கூட பேசிக்கோங்க சீக்கிரமா. கேட்ச் ஆகுமா? எஸ். ஒரு 6 கொடுத்தாலும் அடுத்த பாலை நீ போயிட்டு வர தம்பி என்று சிறப்பான ஒரு விக்கெட்டை வைத்துள்ளார் ரமேஷ். ஐகான் ஸ்டார் ஐகான்.
மிஸ்டர் ரமேஷ் டு நியூ பேட்டர். மணியை எடுத்து புதிதாக களவுகார வந்து கொண்டிருக்கிறார். பிக்கி from 2T Patriots. விக்னேஷ், எஸ். இந்த இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திரத்தை போற்றும் வகையில் சிறப்பான முறையில் இந்த டோர்னமெண்டை நடத்தி கொண்டிருக்கும் PKCC பிரசன்ஸ் NKPL டோர்னமெண்ட்டுக்கு உங்களை வருக 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 என்று மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். சிறப்பான ஒரு பந்து வச்சு சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. நெக்ஸ்ட் மேட்ச் ரெண்டு டீமும் பேசணும்னா பேசுவாங்க, டைம் இல்ல. மீண்டும் சிறப்பாக தடுப்போடு சிறப்பான பந்து வச்சு எளிதான ஒன்று. பார்த்திபன், இந்த மேட்ச் முடிஞ்ச ஓவரா? One more to go. Yes. 5th in progress. மீண்டும் சிறப்பான பந்து வச்சு சிறப்பான ஒரு ஃபீல்டிங். ஜேக்கப் ஓவர் த்ரூ என்ற முறையில் ஒன்று, எளிதான ஒன்று. ஓவர். இத்துடன் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 47. ஆஃப்டர் 5 overs 47 for 3. இன்னும் 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 18 பந்துகளில் 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி. ஏறக்குறைய வெற்றிக்கணியை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் 2T Patriots. முதல் போட்டியில் சேப்பாக் கில்லிஸ் அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள். இரண்டாவது போட்டியிலும் 2T Patriots வெற்றி பெறும் நிலையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து திருச்சி vs திருப்பூர். இன்னும் சிறிது நேரத்தில் 3வது போட்டி தொடங்க உள்ளது. தேஜஸ் 2 ஷாட், சரியா ஷாட், சான்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ராடனரி ஒரு 6 அகைன்ஸ்ட் விண்ட்ல. இத்துடன் வெற்றிக்கணியை உறுதிப்படுத்தி ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள் 2T Patriots அணியினருக்கு PKCC பிரசன்ஸ் NKPL குழுவினர் சார்பாகவும் கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.